டு சுமதி சமையல். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவையான ரொம்ப டேஸ்டான பூந்தி லட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கடல மாவை ஜல்லிச்சு 2 கால்படியில் 2 கால்படி நான் எடுத்துருக்கிறேன். 2 ஆழாக்கு சர்க்கரை, 2 கடல மாவு எடுத்தோம் இல்லையா, அதே இதில் 2 அளவு சர்க்கரை எடுத்துக்கணும். ஒரே அளவு தான் போடணும். இந்த சர்க்கரையில் கொஞ்சம் தூசி 1 2 இது இருக்கும், அதனால் வடிகட்டிக்கணும். இதில் நம்ம 2 கடல மாவு எடுத்துருக்கோம், 2 சர்க்கரை எடுத்துருக்கோம். இதுக்கு ஃபுட் கலர் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடல மாவுலையே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கலாம். நல்லா கரைஞ்சி எல்லா இடத்துக்கும் பரவும். அப்போ தான் இதுக்கு பூந்தி கரண்டி, நம்ம பூந்தி போடணும் இல்லையா, இந்த பூந்தி கரண்டி தேவை. இப்போ 2 ஆழாக்கு சர்க்கரையில் 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கரைச்சி விட்டு நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி நம்ம பூந்தி போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் சூடு ஏறுறதுக்குள்ளே நம்ம கடல மாவை கரைச்சி வச்சுக்கணும். கடல மாவு கரைக்கிறது தான் கொஞ்சம் கரெக்டான பதத்தில் கொஞ்சம் கெட்டியாக கரைக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு கரெக்டாக கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், வாணலியில் எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பூந்தி கரண்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து விடணும். கொஞ்சம் ஹைட்டாகவே பிடிச்சிக்கோங்க, மேலே தூக்கி, அப்போ தான் கொஞ்சம் குண்டு குண்டாக விடும். ரொம்ப கிட்டையாக பிடிச்சிங்கன்னா அந்த ஹீட்டுக்கு கொஞ்சம் நீட்டாக விழுற மாதிரி இருக்கும். அதனால் 2 கரண்டி அளவு உங்கள் எண்ணெய்க்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு பார்த்து நீங்கள் விட்டு இந்த மாதிரி பூந்தி கரண்டியில் கடல மாவை விட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியிலே தேய்ச்சிக்கோங்க. குட்டி குட்டியாக ரவுண்டாக பூந்தி அழகாக நம்மளுக்கு பூந்தி கிடைக்கும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடு ஏறி இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு பூந்தி நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு வாட்டியும் நம்ம இந்த பூந்தி கரண்டியில் பேக் சைடும் முன்னாடியும் இருக்கிற மாவை எல்லாத்தையுமே நம்ம தொடச்சி வச்சுக்கணும். அதை க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்போ தான் பூந்தி உங்களுக்கு நல்லா விழும். பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பை கொஞ்சம் சிம்மில் ஹையில் மாற்றி வச்சு, ரொம்பையும் ரோஸ்ட் ஆகக்கூடாது. லட்டுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அந்த எண்ணெய் நுர அடங்கும்போது நீங்கள் டக்குன்னு எடுத்துடலாம், ரொம்ப கிறிஸ்பியாக ஆகக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள், பூந்தியை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு எண்ணெய் இல்லாமல் எடுத்து நல்லா வடித்து இதில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். சர்க்கரையில் தண்ணி விட்டு வச்சுருக்கோம், ஊறிட்டே இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி பூந்தி போட்டு எடுத்து வச்சுக்கணும். எல்லா மாவையும் நம்ம பூந்தி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். 2 கரண்டியாக போட்டு ஒரு வாட்டியும் அந்த பூந்தி கரண்டியை க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பூந்தி நல்லா ஒரு அளவுக்கு ஷேப் நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா கடல மாவையும் கரைச்சி வச்சுருந்த மாவு எல்லாத்தையும் பூந்தி போட்டாச்சு. இப்போ சுகர் சிரப்பு எப்படி, இதுக்கு சர்க்கரை பாகு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன், சொல்கிறேன். பாருங்கள், பூந்தி எல்லாமே போட்டு நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ பாருங்கள், சுகர் சிரப்பு நம்ம ஆல்ரெடி சர்க்கரையில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, வடிகட்டிக்கோங்க. சர்க்கரையில் கண்டிப்பாக தூசி எல்லாம் இருக்கும், அதனால் சர்க்கரையை லைட்டாக கரைஞ்ச உடனே வடிகட்டிட்டு திருப்பியும் ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம வடிகட்டி வச்சுருக்க சர்க்கரையை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டே வரணும். பாருங்கள், லைட்டாக அந்த ஸ்டெயின் வர ஸ்டேஜ் இருந்தால் போதும், லைட்டாக வந்தால் போதும். அந்த பாத்திரத்துலேயே உங்களுக்கு தெரியும், நல்லா சைடெல்லாம் கொஞ்சம் பூத்து வர ஸ்டேஜ். பாருங்கள், சுகர் கலர் அப்படியே வரும். பாருங்கள், கொஞ்சமாக நான் குங்குமப்பூ சேர்க்குறேன், கொஞ்சம் ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக குங்குமப்பூ சேர்க்குறேன் இந்த சர்க்கரை சிரப்புலேயே. இப்போ நம்மளுக்கு இதுக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சை எல்லாமே நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். நெய்யில் கொஞ்சம் நம்ம முந்திரி திராட்சை இதெல்லாம் அளவெல்லாம் கிடையாதுங்க, நம்மளோட விருப்பம்தான்.
முந்திரியை ரெண்டு ரெண்டு பீஸாக கிள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி திராட்சை முந்திரி எல்லாத்தையும் போட்டு நல்லா நெய்யில் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த முந்திரியெல்லாம் கொஞ்சம் கலர் மாறணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சுகர் சிரப்பில் நம்ம ஆல்ரெடி பூந்தி பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கிளறி விடுங்க. அந்த ஜீரா தண்ணி சர்க்கரை சிரப்பில் இருக்கிற தண்ணி எல்லாம் அந்த பூந்தி அப்சர்வ் பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக லட்டு மாதிரி பதத்துக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு கொஞ்சம் நேரம் கலந்தாலே போதும், ஒரு 1/4 மணி நேரம் அப்படி இருந்தாச்சுன்னாலே உங்களுக்கு ஊறிச்சின்னாலே லட்டு பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். நீங்கள் கீழே இருந்து நல்லா எல்லா பக்கமும் போகிற மாதிரி அந்த சர்க்கரை பாகு எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. முந்திரி திராட்சையை தனியாக தான் வச்சுருக்கணும். கடைசி டைமில் தான் பாருங்கள் ஏலக்காய் போட்டுட்டு ஒரு 4-5 ஏலக்காய் போடுங்க, நல்லா தூள் பண்ணி போட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் போட்டுடணும். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டோடனே நல்லா கலந்து விட்டு பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த முந்திரி திராட்சையை போட்டால் நம்ம அப்படியே உருண்டை பிடிக்கலாம். அப்படியே நம்ம லட்டு உருண்டை பிடிச்சிட வேண்டியது தாங்க, அவ்வளோதாங்க. பாருங்கள் நல்லா பூத்து வந்துருச்சு. பாத்திரத்தில் ஓரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை கலர் அப்படியே தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜுங்க. லட்டு பாருங்கள், அந்த சர்க்கரை பாகில் இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்து பூந்தி அப்சர்வ் பண்ணி நல்லா கரெக்டான ஸ்டேஜில் வந்துருச்சுங்க. நம்ம கையில் இப்படி பிசைஞ்சு பார்த்தாலே பாருங்கள், இப்படி லைட்டாக பிடிச்சாலே உருண்டை வந்துடும். அதிகமாக நம்ம ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணி இதுக்கு பண்ண வேண்டிய வேலை இல்லைங்க. உருண்டை பிடிக்கிறது ஒன்று தான். கரெக்டாக நம்ம நம்மளுக்கு வேண்டியமான ஷேப்பில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், லட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே உருண்டை பிடிச்சிடுங்க, அப்போ தான் எல்லா உருண்டையும் கரெக்டாக நம்மளால் பிடிக்க முடியும். ரொம்ப சூப்பராக சுவையான டேஸ்டியான லட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் கூட செய்யலாம். பாருங்கள், லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக கலர்ஃபுல்லாக ரெடி.